Hello, அனைவருக்கும் வணக்கம். Welcome to Xavier English Lessons. Now we will see some language checkpoint. The first sentence. I last night went to the cinema. இதில் என்ன தவறு இருக்கிறது? இதை எவ்வாறு சரியாக எழுத வேண்டும்? I went to the cinema last night. எப்பயுமே ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை எழுதுவது என்றால் சப்ஜெக்ட் முதலில் எழுத வேண்டும். இங்கே சப்ஜெக்ட் என்ன? I. அடுத்தது verb. சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்ப் தான் எழுதணும். வேர்ப் என்ன? வெண்ட். ஸோ ஐ வெண்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட். ஆனால் இப்போது டைம் எப்பொழுது நீ சென்றாய் என்பதை வலியுறுத்தி கூறுவது என்றால் லாஸ்ட் நைட்டை அப்படியே தூக்கி சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டு எழுதலாம். லாஸ்ட் நைட் ஐ வெண்ட் டு த சினிமா அவ்வாறு எழுதலாம். ஆனால் ஐ லாஸ்ட் நைட் வெண்ட் சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் அந்த டைம் வரக்கூடாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். புஷ்பா கேம் ஹியர் 2 months பிஃபோர். இதில் என்ன தப்பு இருக்குது பாருங்கள். புஷ்பா கேம் ஹியர் 2 months எகோ. அப்போ பிஃபோர்னு எழுதக்கூடாதுன்றாங்க. அதுக்கு பதிலாக எகோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்? யூஷுவலாக வழக்கமாக எகோ என்ற வார்த்தையை நம்ம பேசுகிற டைமில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ரெஃபர் பண்ணி பேசுகிறதுக்கு எகோ யூஸ் பண்ணுறோம். நாம் இப்போ பேசுகிற நேரத்திலிருந்து ரெஃபர் பண்ணி ஒரு நேரத்தை குறிப்பிட்டு பேசுகிறோன்னா அதுக்கு எகோ. பிஃபோர் என்பது கம்ப்ளீட்டாக பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு நிகழ்வை விவரிக்கிறதுக்கு நாம் பிஃபோர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஷி ஆங்க்ரிலி ஸ்போக். சரிங்களா? ஏற்கனவே முதல் சென்டென்ஸில் நான் சொன்ன மாதிரி தான். இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்தது வேர்ப் இருக்கணும், அப்புறம் தான் அட்வர்ப்லாம் வரணும். அதனால் ஷீ ஸ்போக் ஆங்க்ரிலி. ஷீ என்பது சப்ஜெக்ட், ஸ்போக் என்பது வேர்ப். ஆனால் ஆங்க்ரிலியை தூக்கி நடுவில் போட்டிருக்காங்க. அதுதான் அங்கே தப்பு. சப்ஜெக்ட், வேர்ப், அப்புறம் தான் அட்வர்ப் இங்கே வரணும். ஸோ ஷீ ஸ்போக் ஆங்க்ரிலி என்பது சரியான வாக்கியம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ வெரி மச். வி வில் மீட் இன் another வீடியோ. ப்ளீஸ் subscribe the channel for recent updates. Thank you.